போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி, வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திரு அவை புனித பர்னபா திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகிறது. இயேசுவுக்காக முழுமையாக அர்ப்பணித்தவர், வாழ்விலும் சரி அவருடைய எல்லா நிலைகளிலும் முழுவதுமாக கொடுத்தவர். எனவே இயேசுவருடைய அருளை பெற்று இயேசுவுக்காக அர்ப்பணித்த இந்த புனிதரை போல நம்முடைய வாழ்வும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவை தேடுகிறோம். நாம் தேடுகின்ற இயேசு இப்புனிதர் வழியாக நற்செய்தியாகவும் வாழ்வாகவும் அவரை பிறருக்கு முழுமையாக பகிர்ந்து அளிப்பவராகவும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாமும் அந்த நற்செய்தி இயேசுவாக நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம். பிறருக்கு பகிர்ந்து வாழ்கின்ற உள்ளமாக மாறுவோம். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து தெய்வீக திருப்பலிலே நம்மை அர்ப்பணிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு இந்த பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்திற்காகவும் மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூயாவியாலும் நிரம்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றம் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெரும் முயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவினர் செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 21 முதல் 26 மற்றும் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அந்நாட்களில் பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அரும் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரின் ஊரனாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோம்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போல் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டு அறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள்.
எந்த வீட்டுக்குள் செல்லும் போது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் அன்னைக்குரிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை புனித பர்னபா அவருடைய விழாவை கொண்டாடுகிறது. இவருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே கிறிஸ்துவுக்காக அவரையே அவர் முழுமையாக கொடுத்த சூழ்நிலைகளை பார்க்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த ஒரு நபராக அவரை வெளிப்படுத்துகிறார். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது இந்த பர்னபா சைப்ரஸை சேர்ந்த ஒரு லேவியர். இவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, யோசேப்பு என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இவர் பிறரை ஊக்குவிக்கின்ற பண்பு நலனை கொண்டவர். இவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர். இறைவனுடைய ஆசிரை பெற்று அவருடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர். 12 திருத்தூதர்களில் இவர் பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் இவர் 72 சீடர்களை கிறிஸ்து நியமித்த போது அதில் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து கூறப்படுகிறது. திரு விவிலியத்திலே 27 முறை இந்த பர்னபாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவில் எவ்வாறு இணைந்திருக்கிறது என்பதை திருத்தூதர் பணியிலே மிக தெளிவாக இவருடைய பெயர் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர் கிறிஸ்து இறந்த பிறகு பவுலை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய மனநிலைகளில் இருந்த போதிலும் இவர்தான் பவுலை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தவராக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இவரை பற்றி அதிகமாக நாம் பேசிக்கொண்டே போகலாம். இதில் முக்கியமாக 3 விஷயங்களை இவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். ஏனென்றால் இவர் அனைவருக்கும் தன்னை முழுமையாக கொடுத்தவர். இவரிடத்தில் இருந்த அனைத்தையும் கொடுத்து ஏழைகளுக்கு இவருடைய வாழ்வை அளித்தவர். எனவேதான் இவரிடத்தில் அனைத்து பொருட்களையும் சொத்துக்களையும் பணத்தையும் அவருடைய சீடர்களிடத்திலே கொடுத்து இது ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர் பிறருக்காகவே முழுமையாக வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். ஒரு நாளிலே கடலிலே கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுதும் கூட, அந்த கப்பலிலே புயல் காற்றுகள் வீசுகின்ற பொழுதும் கூட அனைவரும் பயப்படுகின்ற பொழுது இவர் இறைவனிடத்தில் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இறைவனிடத்திலே அவர் ஜெபிக்கின்ற பொழுது தன்னிடம் இருப்பது எதுவோ அதை முற்றிலுமாக அவர்களுக்கு கொடுத்து அங்கு இருக்கின்றவர்களை அவர் நேசிக்கக்கூடியவராக ஒரு மனிதராக நாம் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். பிறர் வளர்ச்சியில் இவர் மகிழக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறருடைய வாழ்வை, பிறருடைய அறிவுத்திறனை நன்கு உணர்ந்தவராக இருந்த அவர் அவர்களுக்கு எது தேவையோ என்று அவருடைய வாழ்க்கைக்கு வித்திட்டவராக, ஒளியேற்றம் செய்யப்பட்டவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இயேசுவினுடைய சீடர்களுக்கு இவர் முழுமையாக இயேசுவினுடைய வளர்ச்சியை முழுவதுமாக கொடுத்து அந்த தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுடைய வளர்ச்சியில் இவர் கிறிஸ்துவை காணக்கூடியவராகவும் அதை அறிவிக்கக்கூடியவராகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக நற்செய்தியை அறிவிக்க ஆர்வம் காட்டியவராக பார்க்கிறோம். நம்ம திருத்தூதர் பணியிலே பார்த்தோம் என்றால் இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்ட பிறகு இந்த கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அறிவித்தவர் புனித பர்னபா.
என்று நாம் திருத்துதர் பணியிலே அதிக இடங்களிலே வாசிக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்வை பெற்ற ஒரு புனிதராக சீடராக வாழ்ந்தார் என்றால், நீங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி அந்த விண்ணரசுக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை குணப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இவர் நமக்கு அனுப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் என்று சொல்லுகிறார், இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார், தொழுநோயாளரை நலமாக்குங்கள் என்று சொல்லுகிறார், பேய்களை ஓட்டுங்கள் என்று சொல்லுகிறார், கொடையாகவே பெற்றீர்கள் கொடையாகவே கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எனவேதான் இன்றைய விழா நாயகருக்கு கூட இறைவனுடைய ஆசிரை பெற்றார். யாரெல்லாம் நோய்களாலும் பேய்களாலும் துன்பங்களாலும் கவலைகளாலும் நிறைந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக இந்த கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறினார். எனவே நாமும் இவரை போல ஒரு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும், நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்காக கொடுக்க வேண்டும் என்பதை மிக ஆழமாக நமக்கு சொல்லுகிறார். எனவே நற்செய்தி பணியில் ஈடுபட்ட இவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு புனிதராக மாறினார், ஒரு புனித வாழ்க்கையை கொடுத்தார். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டார். வேற பொருட்கள் அல்ல, பொன் அல்ல, மண் அல்ல, வேற ஆசைகள் எதுவும் அல்ல. கிறிஸ்துவை அவர் ஆதாயமாக்கி கொண்டதனால்தான் அவர் குணமாக்குகின்ற ஆற்றலை பெறுகிறார், பேய்களை ஓட்டுகின்ற ஆற்றலை வல்லமையை பெறுகிறார். புரியுதுங்களா? பிறரை குணமாக்குகின்ற, பிறரை நல்வழிப்படுத்துகின்ற கிறிஸ்துவுடைய விசுவாசத்தையும் இறை நம்பிக்கையும் நற்செய்தியும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றவராக அவர் இருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்வும் கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியவர்களாக வாழ்வதற்கு இப்புனிதரை போல நாமும் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டும். கொடையாக பெற்று கொண்டிருக்கிறோம், அதை கொடையாகவே கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுது நம்முடைய உள்ளம் மாறுகிறதோ அப்பொழுதுதான் நாமும் அந்த இயேசுவை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வுக்கும் எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் நாம் தகுதி உடையவர்களாக வாழ முடியும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். எனவே இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்தார், கொடையாகவே நம்முடைய உள்ளத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் வருகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து இறை நற்செய்தியை அறிவித்து இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவேதான் நாம் எடுத்து செல்கின்ற எந்த பொருளும் நம்மோடு இறுதி வரை வருவது அல்ல. நாம் தான் இந்த மண்ணுலகத்தில் நமக்கு தேவைக்கு நம்முடைய ஆசைக்கு அப்பாற்பட்டு நாம் வாழ்கின்ற பொழுது அந்த கொடைகளை இழந்தவர்களாக, இறைவன் நம்மை ஆசிர்வதித்த அந்த ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாக, இறைவன் நமக்கு கொடுத்தவை அனைத்தையும் நாம் நம்முடைய பாவங்களால் இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவன் நம்மை கொடையாக மண்ணகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கொடையாக நாம் விண்ணகத்துக்கு வாழ நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியில மன்றாடுவோம். ஆமேன். நிலம் தந்த பயனையும் கரம் செய்த வினையையும் காணிக்கையாக்கினும் இறைவா, இதை கனிவுடன் ஏற்பாய், கருணையை பொழிவாய், கனி முதல் தந்தையே, கனி முதல் தந்தையே. நிலம் தந்த பயனையும் கரம் செய்த வினையையும் காணிக்கையாக்கினும் இறைவா, இதை கனிவுடன் ஏற்பாய், கருணையை பொழிவாய், கனி முதல் தந்தையே, கனி முதல் தந்தையே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தார்க்கு நற்செய்தின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்பத்தை எங்கள் உள்ளங்களிலும் பற்றியறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்று இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்கள் அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரலெழுப்பி ஒரே குடும்பமாய் நாங்கள் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதைய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்தும் வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் கூடி ஜெபிக்கின்றபடி குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் பரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குவர். இவருடைய செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்ட மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவை கொடையாக பெற்ற பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி மரிய கார்மல் ஆண்ட்ரூஸ் குடும்பத்தினர், சத்துவாச்சாரி, வேலூர். திரு ஆண்ட்ரூஸ் சந்திரசேகரன், இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்ப ஒற்றுமைக்காகவும் மற்றும் குடும்பத்தினருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி